நயினார் நாகேந்திரன்கிட்ட 4 கோடி கைப்பற்றினாங்க எலெக்ஷன் டைமில். அதை சிபிசிஐடி விசாரிக்குமா? பார்த்துக்கோங்க, விசாரிக்கணும். பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க யார் இது பண்ணியிருந்தாலும் தப்பு தான். எலெக்ஷனுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் தப்பு தான், பிடிங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பிடிங்க. ஆனால் இந்த துச்சாதனன் துரைமுருகன் பையன் கதிர் ஆனந்திட்ட போன எலெக்ஷனில் வெள்ளூர் இதில் 10 கோடி பிடிச்சிங்கல்ல, அது என்னாச்சுன்னு மக்களுக்கு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரனை பிடிங்க. 5 வருஷம் ஆகியும் உங்கள் கட்சிக்காரன் 10 கோடி கொண்டு வந்தது இன்றைக்கி வர நாட்டு மக்களுக்கு எதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னே தெரியாது. ஆனால் நயினார் நாகேந்திரன் எலெக்ஷனுக்கு முடிஞ்சு அந்த எலெக்ஷன் இன்றைக்கி நடக்கிறதுக்குள்ளே அந்த தேர்தல் முடிவுகளில் வர்றதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறாங்களாம் சிபிசிஐடி வச்சுக்கிட்டு. அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், முதல்ல கதிர் ஆனந்தை கைது பண்ணுங்க, அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரனை கைது பண்ணுங்க அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்க வரும். அடுத்தது இந்த தெர்மோகோல் செல்லூர் ராஜுன்னு ஒரு மந்திரி இருக்கார், அதிமுகவில் கோமாளி மந்திரி. தெர்மோகோல் செல்லூர் ராஜான்னு பேர். அவர் அதிமுகவில் இருக்கார் இன்னும். ஆனால் ஒவ்வொரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக பாராட்டுறார். எந்த கட்சிக்கு தாவலான்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. முதல்ல விஜயை பற்றி சொன்னார். விஜய் எம்ஜிஆர் மாதிரி தான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணிக்கப்படுறதுக்கு போகிறாரு, அவர் தான் நல்ல தலைவர் அப்படின்னு விஜய்க்கு இது விட்டு பார்த்தார். இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, இல்லை ராகுல் காந்தி தான் சிறந்த தலைவர், அவர் தான் அவர் விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி ராகுல் காந்திக்கு இது விடுறாரு. அங்கேயும் பதில் இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுவார், நம்ம பாலிடாலுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவார், அப்படியே ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியாக எந்த கட்சிக்கு தாவலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக தலைவர்களை தவிர எல்லோரையும் பாராட்டி கொண்டு இருக்கிறார் செல்லூர் ராஜு. எடப்பாடி என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியலை. அதனால் கூடாரத்திலிருந்து ஒவ்வொருத்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி தண்டியுங்க. அப்போ தான் அதிமுக கூடாரம் நிரந்தரமாக இருக்கும். செல்லூர் ராஜு மேலே உடனே நடவடிக்கை எடுக்கிறது அதிமுகவுக்கு நல்லது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு ஓடி விடுவார் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய செய்தி அலசல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் புதிய செய்திகளுடன். கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாடு முதலிடம் பெற்று விளங்குதுன்னு ஸ்டாலின் உளறி இருக்கிறார். மிகப்பெரிய உளறல். கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாடு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குட்டிச்சவராச்சு. ஒரு காலத்தில் கல்வி முன்னேற்றத்தில் தமிழ்நாடு முன்னேறினது உண்மை. காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது, காமராஜர் இருக்கும்போது நிறைய பள்ளிக்கூடங்கள் அப்போ தான் திறந்தாங்க சுதந்திரம் அடைஞ்சு வந்ததில். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே கருணாநிதியில் எந்த முன்னேற்றமும் கல்வியில் ஏற்படவில்லை. எம்ஜிஆர் வந்த உடனே சாஃப்ட்வேர் இன்றைக்கி இவ்வளவுதான் இருக்குன்னா பல என்ஜினியரிங் கல்லூரியை திறந்தார், பல மெடிக்கல் காலேஜை திறந்தார். ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறமா மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் திறந்தாங்க. கருணாநிதியும் ஸ்டாலினும் இருக்கும்போது எந்த மெடிக்கல் காலேஜை திறந்தாங்க, எந்த ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இது பண்ணாங்க, கணக்கு சொல்லுங்கள் ஸ்டாலின்கிட்ட. அதை விட்டுட்டு கல்வியில் முதலிடமா? கல்வியில் இருந்த இடத்தை பின்னால் தள்ளுவதற்கான அத்தனை விஷயங்களும் செய்தது நீங்கள் தான். உங்கள் அப்பா தான் சமச்சீர் கல்வின்னு கொண்டாந்து கல்வியவே மலிவாக்கினார். அனிதா போன்றவர்கள் எல்லாம் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் உங்கள் அப்பா உருவாக்கின சமச்சீர் கல்வியோ என்னைக்கு உங்கள் அப்பா வந்தார் அன்னைக்கே குட்டிச்சவராக்கினார். இப்போ மறுபடியும் இருக்கிற நீட் தேர்வு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய அறிவுத்திறனை கெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி வரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீட் தேர்வை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற முதலாளிகளுக்கு பணம் அதிகம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கல்வியை விற்கிறதுக்கு துணிஞ்சு தான் நீங்கள் அதுக்கு துணை போயிட்டு இருக்கீங்க. நீட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்க கொடுக்கணுங்கிறது நான் கல்வியை நல்ல விதமாக வளர்க்கக்கூடிய விஷயமா? அப்போ கல்வி குட்டிச்சவரானது யாரால்? உங்களால். அதனால் இவனையும் கொண்டாந்துட்டு இப்போ என்னடான்னு கேட்டால் பாடத்திட்டத்தில் 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸில் கருணாநிதியை பற்றி இவங்க சொன்னபடி, தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னபடி கல்வியை காவிமயமாக்குனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சொன்னபடி கல்வியை கருணாநிதி மயமாக்குன மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு பாட புஸ்தகத்துலேயும் யாரை பற்றி யாரை மாதிரி இருக்கக்கூடாதோ தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படி ஒரு ஆளை பாடத்திட்டத்தில் கொண்டு கல்வியை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு, கல்வியில் முதலிடம் பெற்று கொண்டிருக்கிறது
அப்படிங்கிறது கேவலமான விஷயம். அடுத்தது